வணக்கம்ப்பா. மிளகு ஒரு மருந்துப்பா. நம்ம நாட்டில் கடவுள் நம்மளுக்காக விளைய வைக்கிற ஒரு இது நம்ம நாட்டு கருணை காட்டியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். கடவுள் நம்ம நாட்டுக்காக அதை நம்ம நல்ல முறையாக பயன்படுத்தணும். இதைத்தான் மிளகு நம்ம நாட்டில் இருக்குங்கிறதுக்காகவே அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டை பிடிச்சி நம்ம நாட்டு மிளகெல்லாம் அவன் நாட்டுக்கு கொண்டு போவாங்க. அப்படி இருக்கிறப்ப மிளகை நம்ம நல்ல முறையாக பயன்படுத்தணும். எந்திரிச்சு இந்த ஞாபக சக்தியெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குங்கிறவங்கெல்லாம் காலையில் எந்திரிச்சு பழு தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு மிளகு எடுத்து வாயில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே லேசாக 1-2 கடித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காரம் இருக்கும். அந்த காரமும் ரொம்ப அப்படிலாம் ஒன்றும் பாதிக்காது. ரெண்டு மிளகு தானே ஊற வச்சு லேசாக கடித்து கடைசியில் எப்படியும் அதை மென்று முழுங்கிடலாம். அப்புறம் இந்த வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, சூடாக வடித்த கஞ்சியில் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லாட்டி 3/4 ஸ்பூன் மிளகை ஒரு வெள்ளை துணியில் மூட்டை கட்டி அந்த கஞ்சிக்குள்ளே போட்டுறணும். போட்டு கப்புன்னு மூடி வச்சிடணும். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை எடுத்துட்டு அங்கிட்டு வச்சுட்டு அந்த இதை காய வச்சு நம்ம ரசங்கசத்தில் கூட போட்டுக்கலாம். அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும் அந்த கஞ்சியில். அதை நம்ம குடிச்சுக்கிட்டே டெய்லி ஒரு டம்ளர் குடித்தா போதும். குடிச்சுக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு பல நோய்கள் வராமல் தடுக்கும். ஏன்னா மிளகுல கிருமிகளை விஷத்தை கூட அழிக்கக்கூடிய இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 10 மிளகு கொண்டுட்டு பகை வீட்டில் போய் கூட சாப்பிட்லாங்கிறது. விஷத்தை அழிக்காது. ஏதோ நம்ம சாப்பிட்ற உணவுகளில் ஏதாவது நம்மளுக்கு தீங்கு தரக்கூடிய இருந்தால் கூட அதை தவிர்த்துரும். நல்ல செரிமானத்தை கொடுக்கும். சளி பிரச்சனையே சரி செய்யும். இதெல்லாம் எந்த நோய் வராமல் நம்ம காலம் பூரா ஆரோக்கியமாக வாழலாம். இந்த கஞ்சி சுடு கஞ்சியில் சோறு வடிக்கிற கஞ்சியில் அந்த மாதிரி மிளகு போட்டு நீங்கள் குடிச்சு வரலாம்.